டி பேட் போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து சார்ஜிங் ஏறத்துக்கு நம்ம கேபிள்ல இருந்து ஐசி வரைக்கும் போகுது. இப்போ ஐசியில் ஏறுதா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம். ஐசியில் ஏறல, இப்போ ஐசிக்கு முன்னாடி ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்னா நம்ம அது ரெடி பண்ணலாம். கெப்பாசிட்டி ஒர்க் ஆகலாம், அது மாற்றலாம். அந்த மாதிரி காயில் போயிடுச்சுன்னா காயில் மாற்றலாம். இப்போ ஐசிலேருந்து நம்ம சப்ளை வரலன்னா நம்ம ஐசி எடுத்து கழட்டிட்டு ரீபால் பண்ணி மறுபடியும் போட்டு பார்க்கலாம். போட்டுட்டு வருதா இல்லைன்னு பார்க்கலாம். அப்பயும் வரலன்னா நம்ம ஐசியில் அதை மாற்றி பார்க்கலாம். அப்போ ரெடி ஆகும். அதுக்கப்புறம் நார்மலாக வரும் கைஸ். எப்படி தான் நம்ம பண்ணணும். நெக்ஸ்ட்டு வி பேட் பார்க்கலாம். அது அடுத்த வீடியோவில் எப்படி ட்ரேஸ் பண்ணலாம் எல்லாமே நான் சொல்லித்தரேன் கைஸ். இப்போ ஐசின்னு பார்த்தோன்னா இதுதான் ஐசி பாருங்கள். காமனாக ஒரு 4 ஐசி இருக்குது. இதுதான் காமனாக ஒரு ஃபோன்லேயோ லேப்டாப்லேயோ யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று QFN இது ஒரு ஐசி, ரெண்டாவது TQFP இது ஒரு ஐசி, மூணாவது SOPன்னு சொல்லிட்டு ஒரு ஐசி, நாலாவது BGAன்னு சொல்லிட்டு ஒரு ஐசி. நிறைய BGA டைப்பில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், 90% 80% BGA டைப்பில் தான் இருக்கும். நம்ம இது தான் ரீபால் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் கைஸ். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாரி நிறையா வீடியோஸ்லாம் நான் போட்டுட்ருப்பேன்.